அண்மை செய்தி. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கி இந்த இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது நமது திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி என்னவென்றால், மத்திய அரசு தமிழக மக்களுக்காக என்ன செய்தது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ரமேஷ், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட பொங்கல் பரிசு தொகுப்பாக 1000 ரூபாய் ரொக்க பணத்தை திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது பொங்கல் பண்டிகைக்காக பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் இன்று அறிவிக்கப்பட்டது. தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விரிவாக பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்திருந்தார். இந்த சூழல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கி இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது திராவிட மாடல் அரசு என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மகளிருக்கான விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு மிச்சம் பிடிக்கும் வகையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல காலை உணவு திட்டம் மூலம் பணிச்சுமை குறைக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் திமுக அரசில் வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்று திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு நிதியினை கொண்டு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், இந்திய மாநிலங்களின் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.